இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுதானிய ப்ரீமிக்ஸ் மாவு வச்சு எப்படி இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். நான் கழுவி காய வச்சு சிறுதானியம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டு வந்த பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்ச பிறகு மாவு இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் என்னென்ன போட்டு ஊற வச்சு நான் அரைச்சி காய வச்சேன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் இந்த மாவை இப்போ நான் ஒரு 2 கரண்டி மட்டும் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். நான் 2 கரண்டி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. அந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ அதில் உப்பு சேர்த்து தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் மூழ்கிறளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு கரைச்சோம்னாக்கா கட்டிகள் இல்லாமல் வரும். உடனே கரைச்சோம்னாக்கா அந்த கட்டிகள் நிறையா வரும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லிட்டு நானே ஒரு 2 நிமிஷத்தில் கரைச்சிட்டேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு கட்டியாக இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு கரைக்கும் போது நல்லாவே கட்டிகள் இல்லாமல் வருது. இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் கட்டியாகவே வைங்க. ஏன்னா இது புளிச்ச பிறகு கொஞ்சம் நீர்த்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இப்போ கரைச்சி வச்சிடுறேன். இந்த அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 8 மணி நேரம் நான் புளிக்க விட்டுடுறேன். ஏன்னா நான் அதில் உளுந்துலாம் சேர்த்து அரைச்சதுனால பச்சையாக செஞ்சோம்னாக்கா அந்த தோசை மாவு நல்லா இல்லை, இட்லி நல்லா வரல. புளிச்சா தான் நல்லா இருக்குது. நான் 8 மணி நேரம் கழித்து எடுத்தாக்கா இந்த மாதிரி புளிச்சு ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சுது. இப்போ லைட்டாக இதை கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், மாவு இப்போ நல்லா கட்டியாகவே இருக்குது. நான் ஒரு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எல்லா இட்லி தட்டிலையும் அதை ஊற்றிடலாம். நான் இப்போ 2 தட்டில் இதை ஊற்றி வேக வச்சுக்க போகிறேன். நான் இல்லை நீங்கள் அடியில் ஒட்டும் அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இது நம்ம ஊற்றிக்க வேண்டியதான். மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுனாக்கா இட்லி ரொம்ப சப்பையாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாவில் நான் ஒரு கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன், அரிசி இருந்த வரைக்கும் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்து உளுந்து மாவு சேர்த்துட்டால எனக்கு ரொம்ப சப்பையாகிடுச்சு. நான் திரும்பவும் இதில் கொஞ்சம் ராகி மாவு ஆட் பண்ணி செஞ்ச பிறகு தான் கரெக்டாக வந்துச்சு. மறுபடியும் நான் இன்னொரு டைம் செய்யும்போது எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இந்த நான் சேர்த்துருக்க மெஷர்மெண்ட் கரெக்டான ஒரு இட்லி வருது. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வேகிற கேப்பில் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணலாம். ஏன்னா இதுக்கு இந்த சட்னி தான் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தான் பெருசு சைஸாக இருக்குன்னா உரிச்சு வச்சுருக்கேன். புளி, உப்பு, காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கரண்டில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு தாளிச்சிடலாம். கடுகு வெடித்த பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் தாளிச்சிடலாம். கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டால் நம்மளுடைய சட்னி ரெடி. இந்த மிக்சடு உங்களுக்கு மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கார சட்னி தாங்க இதுக்கு எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சுது. இப்போ இதை நான் ஆற வச்சு இட்லியே எடுத்துடுறேன். லைட்டாக ஆறின பிறகு இட்லி எடுக்கிறேன். பாருங்கள், இதை மாதிரி கொஞ்சம் சப்பையாக தான் வந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கரண்டி நான் கொஞ்சம் சரி நம்ம சேர்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நினச்சி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி ஆயிடுச்சு. நான் திரும்பவும் நான் சேர்த்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வருது. நான் மறுபடியும் செய்யும்போது எனக்கு கரெக்டாக வந்துச்சுது. நான் திரும்பவும் இட்லி செஞ்சு பார்த்தேன். நான் அதில் பாருங்கள் நல்லா இட்லி புஸ் புஸ்ன்னு நல்லாவே வந்துச்சுது. இப்போ தோசையும் இந்த மாவுலேயே ஊற்றிக்கலாம். தோசை சூப்பராக இருக்குது. என்னோடய ப்ரிஃபரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் இட்லியோட தோசைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா தோசை இன்னும் சூப்பராக வருது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இட்லியை விட தோசை நல்லாயிருக்கு. இட்லி ஒரு சின்ன இதுனாக்கா சூடாக இருக்கும்போது சாப்பிட்றணும். ஆறுனாக்கா இட்லி நல்லாவே இருக்காது. பாருங்கள், நான் அந்த பண்ண தப்பை கரெக்ட் பண்ணி ஊற்றும் போது இட்லி நல்லா புஸ் நல்லா இது குண்டாக வந்துச்சு இந்த இட்லி. இப்போ நம்ம அந்த இட்லி எடுத்து வச்சிடலாம். இட்லியும் தோசையும் காரச்சட்னியும் சாப்பிட சூப்பராக ரெடியாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இன்றைக்கி இந்த ஃபாஸ்ட்டான உலகத்தில் இந்த ப்ரீமிக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊற வச்சு அரைக்கிறதுங்கும்போது ரொம்ப சிரமமான ஒன்றா இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் ஊற வைக்கும்போது மறந்துடுவேன், இது மாதிரி தான் இருக்கும். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த ப்ரீமிக்ஸ் நான் ரெடி பண்ணேன். ரொம்பவே எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.